தமிழரசன் பாரம்பரிய விவசாய முறைகளை மதித்து இயற்கையோடு இணைந்து விவசாயம் செய்பவன். அன்று காலை அவன் தன் நெல் வயலின் நடுவே நின்று, ஆஹா, இந்த நெற்பயிர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் கதிர்கள் விட்டு அறுவடைக்கு தயாராகிவிடும். என் தாத்தாவின் கனவை நான் நிஜமாக்கிவிட்டேன் என்று பெருமிதத்துடன் முணுமுணுத்தான். ஆனால் தமிழரசனுக்கு ஒரு சந்தேகம். அவன் ரசாயன உரங்களையோ பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தவில்லை. அப்படியிருந்தும் அவரது பயிர்கள் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வளர்ந்திருந்தன. இது எப்படி சாத்தியம்? வெறும் மண், நீர், சூரிய ஒளி, இவை மட்டும் போதுமா என்று சிந்தித்தான். அவன் சிந்தனையை கலைக்கும் விதமாக அவனது தாத்தா பெரியசாமி அங்கே வந்தார். பெரியசாமி தாத்தா அனுபவமிக்க விவசாயி. மண்ணின் ஒவ்வொரு துகளையும் அறிந்தவர். என்ன தமிழரசா, நெற்பயிர்கள் எப்படி இருக்கின்றன என்று கேட்டார் பெரியசாமி தாத்தா. தாத்தா, பயிர்கள் நன்றாகத்தான் இருக்கின்றன. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். எந்த ரசாயனமும் பயன்படுத்தாமல் இவ்வளவு செழிப்பாக வளர்வது எப்படி? மண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்றான் தமிழரசன். பெரியசாமி தாத்தா புன்னகைத்தார். ஆம் தமிழரசா, நீ சொல்வது சரிதான். மண்ணுக்குள் ஒரு பெரிய உலகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளியேயும் பல உயிரினங்கள் மறைமுகமாக இந்த நெல் பயிர்கள் வளர உதவுகின்றன. அவைதான் இந்த செழிப்பின் ரகசியம் என்றார். அப்படியா? அவை எவை தாத்தா? எப்படி உதவுகின்றன? ஆர்வத்துடன் கேட்டான் தமிழரசன். வா, ஒவ்வொன்றாகச் சொல்கிறேன் என்று வயல்வெளியின் ஒரு ஓரமாக இருந்த பனை மரத்தடிக்கு அழைத்துச் சென்றார் தாத்தா. முதலில் மண்ணுக்குள் வாழும் உயிரினங்களைப் பற்றி பார்ப்போம். இந்த மண்ணின் உண்மையான பொறியியலாளர்கள் யார் தெரியுமா என்று கேட்டார் தாத்தா. மண்புழுக்களா என்று யூகமாகச் சொன்னான் தமிழரசன். சரியாகச் சொன்னாய். இந்த மண்புழுக்கள் மண்ணை உழுது காற்றோட்டத்தை அதிகரிக்கின்றன. நெல் வயல்களில் இவை மிகவும் முக்கியம். அவை மண்ணில் துளைகளை உருவாக்குவதால் நீர் எளிதாக மண்ணுக்குள் ஊடுருவுகிறது. இதனால் பயிர்களின் வேர்கள் ஆழமாகச் சென்று ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடிகிறது. மண்புழுக்கள் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு வருடத்திற்கு சுமார் 10 முதல் 20 டன் மண் கழிவுகளை உற்பத்தி செய்ய முடியும். இந்த கழிவுகள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை. மண்புழுக்கள் உருவாக்கும் துளைகள் மண்ணின் நீர்ப்பிடிப்பு திறனை 20% முதல் 100% வரை அதிகரிக்க முடியும். நெல் வயல்களில் நீர்ப்பாசனம் முக்கியம் என்பதால் இது மண்ணில் நீரை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. மண்புழுக்கள் மண்ணின் கரிமப் பொருட்களை சிதைத்து தாவரங்கள் எளிதில் உறிஞ்சக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை வெளியிடுகின்றன. இவற்றின் கழிவுகளில் சாதாரண மண்ணை விட 5 மடங்கு நைட்ரஜன், 7 மடங்கு பாஸ்பரஸ், 11 மடங்கு பொட்டாசியம் மற்றும் 2 மடங்கு கால்சியம் உள்ளது. ரசாயன உரங்களின்றி பயிர்கள் செழிப்பாக வளர இது ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமல்ல தமிழரசா, கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி உயிரினங்கள் மண்ணில் வாழ்கின்றன. அவைதான் நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், நீலப்பச்சை பாசிகள் போன்றவை. ஒரு தேக்கரண்டி ஆரோக்கியமான மண்ணில் உலக மக்கள் தொகையை விட அதிக எண்ணிக்கையிலான நுண்ணுயிரிகள் வாழக்கூடும் என்றார் தாத்தா. அவை எப்படி உதவுகின்றன? இந்த நுண்ணுயிரிகள்தான் மண்ணில் உள்ள இறந்த தாவரங்கள், விலங்குகள் போன்றவற்றை சிதைத்து ஊட்டச்சத்துக்களாக மாற்றுகின்றன. நெல் வயல்களில் நீலப்பச்சை பாசிகள் மற்றும் அசோலா போன்ற நீர் தாவரங்களுடன் இணைந்து வாழும் பாக்டீரியாக்கள் காற்றில் உள்ள வளிமண்டல நைட்ரஜனை பயிர்கள் பயன்படுத்தக்கூடிய அம்மோனியம் அல்லது நைட்ரேட் வடிவத்திற்கு மாற்றுகின்றன. இது ஏக்கருக்கு ஒரு வருடத்திற்கு 20 முதல் 50 கிலோ நைட்ரஜனை மண்ணில் சேர்க்கிறது. இது ரசாயன நைட்ரஜன் உரங்களின் தேவையை கணிசமாக குறைக்கிறது. சில பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்கள் மண்ணில் உள்ள கரையாத பாஸ்பரஸை பயிர்கள் உறிஞ்சக்கூடிய வடிவத்திற்கு மாற்றுகின்றன. இது நெல் வளர்ச்சிக்கு மிக முக்கியம். மைக்கோரேசா பூஞ்சைகள் பயிர்களின் வேர்களுடன் இணைந்து
வேர் அமைப்பை 10 முதல் 1000 மடங்கு வரை அதிகரிக்கின்றன. இதனால் பயிர்கள் மண்ணில் இருந்து நீர் மற்றும் பாஸ்பரஸ், துத்தநாகம், தாமிரம் போன்ற நுண் ஊட்டச்சத்துக்களை மிக எளிதாக உறிஞ்ச முடிகிறது. இது பயிர்களுக்கு 20% முதல் 50% வரை அதிக ஊட்டச்சத்துக்களை கிடைக்கச் செய்கிறது. இந்த நுண்ணுயிரிகள் இல்லாவிட்டால் மண்ணின் சத்து சுழற்சி நின்றுவிடும், பயிர்கள் வளர்ச்சி குன்றிவிடும் என்று விவரித்தார் தாத்தா. அடுத்து தாத்தா வயலை நோக்கி சைகை செய்தார். மண்ணுக்கு வெளியே உள்ள உயிரினங்களைப் பற்றி பார்ப்போம். பொதுவாக நாம் பூச்சிகள் என்றாலே தீங்கு செய்பவை என்று நினைக்கிறோம். ஆனால் நன்மை பயக்கும் பூச்சிகளும் நிறைய உள்ளன என்றார். நன்மை தரும் பூச்சிகளா? ஆம். இயற்கையில் நன்மை செய்யும் பூச்சிகள் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன. சிலந்திகள். நெல் வயல்களில் சிலந்திகள் ஒரு நாளைக்கு 10 முதல் 20 வரை பூச்சிகளை வேட்டையாடி பூச்சித் தொகையை குறைக்கின்றன. இவை நெற்பயிரை தாக்கும் இலைப்பேன், தத்துப்பூச்சி போன்றவற்றை வேட்டையாடுகின்றன. குளவிகள். இவை நெற்பயிரை தாக்கும் புகையான் மற்றும் இலைச்சுருட்டு புழுவின் முட்டைகள் அல்லது லார்வாக்களில் முட்டையிட்டு அவற்றை அழித்துவிடும். லேடிபக் வண்டுகள். இவை அசுவினி பூச்சிகளை அதிகம் உண்ணும். தரையடி வண்டுகள். இவை நெற்பயிரை தாக்கும் கம்பளி பூச்சிகள் மற்றும் புழுக்களை உணவாகக் கொள்கின்றன. ஆய்வுகளின்படி இயற்கை பூச்சி கட்டுப்பாட்டை அனுமதிக்கும் வயல்களில் பூச்சிக்கொல்லி பயன்பாடு 50% வரை குறைக்க முடியும். இதன் மூலம் உற்பத்தி செலவை குறைக்கலாம். மகரந்தச் சேர்க்கையாளர்கள். நெல் பயிரானது பெரும்பாலும் காற்று மூலம் மகரந்தச் சேர்க்கை செய்யப்பட்டாலும் சில பூச்சிகள் நெல் பூக்களுக்கு சிறிய அளவில் உதவுகின்றன. அடுத்து தாத்தா நெல் வயலில் பறந்து கொண்டிருந்த சில பறவைகளை காட்டினார். இந்த பறவைகளும் பயிர்களுக்கு மறைமுகமாக உதவுகின்றன என்றார். பறவைகளா? எப்படி? சிட்டுக்குருவிகள், மைனாக்கள், தவிட்டக்குருவிகள் போன்ற சிறு பறவைகள் நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளை, உதாரணமாக வெட்டுக்கிளிகள், புழுக்கள் ஆகியவற்றை உணவாகக் கொள்கின்றன. ஒரு பறவை கூட்டம் ஒரு நாளைக்கு பல 100 பூச்சிகளை உண்ணும். ஆந்தைகள், பருந்துகள், நாரைகள் போன்ற உண்ணி பறவைகள் வயல்களில் உள்ள எலிகள், அணில்கள் போன்ற பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் குறித்துண்ணிகளை வேட்டையாடுகின்றன. நெல் வயல்களில் எலிகள் ஏற்படுத்தும் சேதம் மிக அதிகம். ஒரு ஆந்தை வருடத்திற்கு சுமார் 1000 எலிகளை உண்ண முடியும். இது பயிர் சேதத்தை கணிசமாக குறைக்கிறது. சம்பாறு போன்ற பறவைகள். இவை உழவு செய்யப்படும் போது மண்ணில் இருந்து வெளியே வரும் பூச்சிகளையும் புழுக்களையும் உணவாகக் கொள்கின்றன. இது பயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் என்றார் தாத்தா. நெல் வயல்கள் எப்போதும் தண்ணீரில் மூழ்கியிருப்பதால் இங்கு வாழும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் உள்ளது என்றார் தாத்தா. நெல் வயல்களில் வளரும் மீன்கள் மற்றும் தவளைகள் பூச்சிகளின் லார்வாக்களையும் சில களை தாவரங்களையும் உணவாகக் கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக சிறிய மீன்கள் கொசுக்களின் லார்வாக்களை உண்பதால் டெங்கு போன்ற நோய்கள் பரவுவது குறைகிறது. சில ஆய்வுகளின்படி மீன்கள் வளர்க்கப்படும் நெல் வயல்களில் பூச்சிகளின் தாக்கம் கணிசமாக குறைவாக இருக்கும். நெல் வயல்களில் வாழும் நீர்ப்பூச்சிகள் களை விதைகளை உண்டு களை வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றன. நீர்வாழ் உயிரினங்களின் கழிவுகள் மண்ணுக்கு கரிமப் பொருட்களையும் சத்துக்களையும் சேர்க்கின்றன. இந்த நீர்வாழ் உயிரினங்கள் நெல் வயலின் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன என்று விளக்கினார் தாத்தா. சில விலங்குகள் கூட மறைமுகமாக உதவுகின்றன என்றார் தாத்தா. விலங்குகளா? வயலுக்கு அருகில் மேயும் மாடுகள் போன்ற கால்நடைகளின் சாணம் மண்ணுக்கு கரிமப் பொருட்களையும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது. ஒரு மாடு ஒரு நாளைக்கு 15 முதல் 20 வரை கிலோ சாணம் உற்பத்தி செய்ய முடியும். இது இயற்கை உரமாகவும் மண்ணின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. சில நேரங்களில் காட்டுப்பன்றிகள் போன்ற விலங்குகள் மண்ணை கிளறி காற்றோட்டத்தை அதிகரிக்கின்றன. பெரிய விலங்குகள் சிறிய விலங்குகளை உணவாக கொள்வதன் மூலம் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் சமநிலையை பேணுகின்றன. இது நெல் வயல்களை சுற்றியுள்ள பல்லுயிர் பெருக்கத்திற்கு அவசியம். பார்த்தாயா தமிழரசா?
இந்த உலகின் ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு விதத்தில் மற்றொன்றுக்கு உதவுகிறது. நாம் ரசாயனங்களை பயன்படுத்தும் போது இந்த இயற்கை சங்கிலியை உடைக்கிறோம். மண்புழுக்கள் சாகின்றன, நன்மை தரும் பூச்சிகள் அழிகின்றன, நுண்ணுயிரிகளின் செயல்பாடு குறைகிறது. பூச்சிக்கொல்லிகள் பூச்சிகளை மட்டுமல்லாமல் மண்புழுக்கள், நன்மை தரும் பூச்சிகள் மற்றும் மண்ணின் நுண்ணுயிரிகளையும் அழிக்கின்றன. இது மண்ணின் வளத்தை குறைத்து பயிர்களை ரசாயனங்களை சார்ந்து வாழ வைக்கிறது. உதாரணமாக, ஒருமுறை ரசாயன பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்டால் நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை 90% வரை குறையலாம். ரசாயன உரங்களின் தொடர்ச்சியான பயன்பாடு மண்ணின் கரிமப் பொருளை குறைத்து மண்ணை இறுகச் செய்கிறது. இதனால் மண்ணின் நீர்பிடிப்பு திறன் குறைந்து மண் அரிப்பு அதிகரிக்கிறது. உலக அளவில் சாகுபடி செய்யப்பட்ட நிலங்களில் சுமார் 30% முதல் 40% வரை மண் சீரழிவு ஏற்பட்டுள்ளது. பூச்சி கட்டுப்பாடு மற்றும் மகரந்தச் சேர்க்கை போன்ற இயற்கை சேவைகளை ரசாயனங்கள் அழிப்பதால் விவசாயிகள் மேலும் ரசாயனங்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதனால் மண் வளம் குன்றி நாம் மேலும் மேலும் ரசாயனங்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று ஆழ்ந்த குரலில் கூறினார் தாத்தா. இப்போது புரிகிறது தாத்தா. நாம் இந்த இயற்கையின் ஒரு அங்கம் என்பதை மறந்துவிடுகிறோம். இந்த நெல் பயிர்கள் வளர நான் எந்த ரசாயனத்தையும் பயன்படுத்தாததால் இந்த உயிரினங்கள் அனைத்தும் சுதந்திரமாக தங்கள் வேலையை செய்துள்ளன. அதனால்தான் என் பயிர்கள் இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றன என்று உணர்ச்சிவசப்பட்டான் தமிழரசன். சரியாகச் சொன்னாய். விவசாயம் என்பது வெறும் விதைத்து அறுவடை செய்வது மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பை புரிந்து கொண்டு அதை பாதுகாப்பது. இந்த உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று சார்ந்து வாழ்கின்றன. நாம் அவற்றை மதித்து அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாத்தால் அவை நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய உதவும் என்று தாத்தா விளக்கினார். தமிழரசன் தன் நெல் பயிர்களை மீண்டும் ஒருமுறை பார்த்தான். இப்போது அவனுக்கு அந்த பயிர்கள் இன்னும் அழகாக தெரிந்தன. வெறும் பயிர்களாக அல்லாமல் அடியில் கோடிக்கணக்கான உயிரினங்களின் உழைப்பு, பறவைகளின் சிறகடிப்பு, பூச்சிகளின் ரீங்காரம் என ஒரு பெரிய சங்கிலியின் பிரதிபலிப்பாக அவை தோன்றின. தாத்தா, இந்த ரகசியத்தை நான் இப்போதுதான் உணர்ந்தேன். இனி நான் இந்த உயிரினங்களின் நண்பனாகவே விவசாயம் செய்வேன். இந்த மண்ணை, இந்த பூமியை பாதுகாப்பேன். அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான உணவையும் ஆரோக்கியமான பூமியையும் விட்டுச் செல்வேன் என்று உறுதியுடன் கூறினான் தமிழரசன். தாத்தா பெரியசாமி புன்னகைத்து தமிழரசனின் தோளில் தட்டினார். அதுதான் உண்மையான விவசாயி தமிழரசா. இயற்கையுடன் இணைந்து வாழ்வதுதான் உண்மையான செல்வம். இதுவே நிலையான விவசாயம். இந்த கதையின் மூலம் ஒரு நெல் பயிர் வளர்வதற்கு மறைமுகமாக உதவும் பல உயிரினங்கள் எவை என்பதையும் அவை எவ்வாறு உதவுகின்றன என்பதையும் புள்ளிவிவரங்கள் மற்றும் உண்மைகளுடன் நீங்கள் விரிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இயற்கையின் இந்த மகத்தான சங்கிலியை பாதுகாப்பது பற்றிய உங்கள் கருத்து என்ன? விவரிக்கவும் நண்பர்களே.